ஹலோ எவ்ரிவன். பெரும்பாலான ட்ரேடர்ஸ் தங்களுடைய கேபிட்டல்ல ஒரு நாளுக்கு மேல தங்களால தக்க வச்சுக்க முடியாத நிலைமையில இருக்கலாம். ஸோ ஃப்ரெஷரா இருந்தீங்க, பிகினரா இருந்தீங்கன்னு சொன்னா ஒரே நாள் இல்ல 2 நாள்ல உங்களோட கேபிட்டல்ல லாஸ் பண்ணக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட் பிளஸ் உங்களுக்கு எமோஷனல் கண்ட்ரோல் அப்படின்றது கட்டாயம் இருக்காது. ஸோ அப்படியானவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ எப்படி உங்களால வீக்லி, அதாவது வீக்லியில இருந்து மந்த்லி வரைக்கும் உங்களோட கேபிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கறது, எண்ட் ஆஃப் த மந்த் உங்களை ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆக்குறது அப்படின்றதுக்கான ஒரு எமோஷனல் கண்ட்ரோல் பிளஸ் மணி மேனேஜ்மெண்ட் சீரீஸ் நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்க லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான வொர்த்தான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கு. ஓகே, இப்போ நாம ஏன் 21 நாளுக்கான மணி மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, பெரும்பாலான ட்ரேடர்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வீக்லயே மொத்த அக்கௌண்ட்டையும் வாஷ் அவுட் பண்ணிடுறீங்க. சோ அதுலயும் இன்னும் கொஞ்சம் சிலர் ஃப்ரெஷர்ஸ் புதுசா வரவங்க இல்லைன்னா ரொம்ப கிரீடினஸ் கொண்டவங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா முதல் நாள்லயே உங்களுடைய கேபிட்டல்ல லூஸ் பண்ணிடுறீங்க. சோ இதுல இருந்து நம்ம நெக்ஸ்ட் எப்படி போறது, எப்படி நான் எமோஷனல் கண்ட்ரோல் பில்ட் பண்ணிக்கிறது, என்னால பாத்தீங்கன்னு சொன்னா கண்டினியூஸா டெபாசிட் பண்ண முடியுதே தவிர ப்ராஃபிட் எடுக்க முடியல, வித்ரோ எடுக்க முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். தயவு செய்து வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம என்ன செய்ய போறோம், என்ன நடக்குது ஆக்சுவலா அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க ட்ரேட் பிளேஸ் பண்றீங்க. பிளஸ் ட்ரேட் பிளேஸ் பண்ற நீங்க ட்ரேடிங் செட்டப் குள்ள போனதோடய நீங்க போட்ட பிளான்ஸ் எல்லாம் வேலை செய்யாம இருக்கும். நீங்க எந்த மைண்ட் செட்ல இருப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ப்ரெஷரா இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்ல லாஸ் பண்றவங்க மைண்ட் செட். சோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா கேம்பிள் பண்றாங்க. ஒரு லாஸ் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல, கேம்பிள் பண்ணி ஃபர்ஸ்ட் வீக்ல எல்லாமே லாஸ் பண்றாங்க. இப்போ செகண்ட் வீக் வரைக்கும் போறவங்க அவங்களுக்கு எப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, 7 நாளைக்கு ஒருக்கா நம்ம ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு யோசிப்பாங்க. இல்லைன்னா பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒருக்கா ட்ரேட் பண்றவங்க, இல்லாட்டி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ட்ரேட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்படி பாக்குறப்போ 3 நாள் ஃபர்ஸ்ட் வீக்ல இருப்பாங்க, அடுத்த 3 நாள் செகண்ட் வீக் வந்துருவாங்க. சோ இப்படி 2 நாள் ப்ராஃபிட் பண்ணவங்க 3வது நாள் மொத்தமா வாஷ் அவுட் பண்றவங்களும் இருக்காங்க. சோ இப்போ அப்படி வாஷ் அவுட் ஒரு கிழமையில 3 நாள் ட்ரேட் பண்றவங்க 2வது கிழமைக்கு வரப்போ அவங்களுடைய இமோஷனல் கண்ட்ரோல் ட்ரிகர் ஆகி அந்த இடத்துல கிரீடினஸ் கிரியேட் ஆகி அந்த இடத்துல லாஸ் பண்றவங்களும் டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. இப்போ 3வது வீக்ல ட்ரேட் லாஸ் பண்றவங்கள பார்ப்போம். இப்போ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வீக்ல ட்ரேட் லாஸ் பண்ணவங்க 3வது வீக் வரைக்கும் வாரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வீக்ல ப்ராஃபிட்டபிளா இருக்கவங்க தேர்ட் வீக்ல பாத்தீங்கன்னு சொன்னா அதிகமா லாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா 2 வீக் 14 நாள் கடந்த உடனே பாத்தீங்கன்னா அவங்க பெரும்பாலான லாஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு சாதாரண ஒரு லாஸ் தான் வரும். அந்த லாஸஸையும் நம்மளால இல்லாமக்க முடியும். ஓகே, இப்போ நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்க, மொதல் வீக்ல என்ன பண்ணும், செகண்ட் வீக்ல என்ன பண்ணும் அப்படின்றத பத்தி நம்ம டீடைல்டா பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இருக்க பிரச்சனை பாத்தீங்கன்னா போட்ட உடனே நமக்கு காசு வரணும். நீங்க பிளேஸ் பண்ற அவ்வளோ ட்ரேடும் ப்ராஃபிட்டா வரணும். $100 வச்சிருக்கீங்கன்னா நீங்க $300 மேக் பண்ணணும், ஏதாவது ஒண்ணு பண்ணிடணும் அப்படின்றது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு ஐடியா இருக்கும். அதனாலதான் உங்களோட அக்கௌண்ட் ஒரு நாள் மிஞ்சி போனா பாத்தீங்கன்னா ஒரு நாள் வரைக்கும் தான் உங்களால தாக்கு பிடிக்க முடியும். சோ இப்படி இருக்கவங்க ஒரு கிழமைக்கு ஜஸ்ட் சும்மா ட்ரேட் பண்றதுக்காக $3 இல்லாட்டி $5 மாதிரி வச்சு உங்களோட கேபிட்டல்ல மெயின்டைன் பண்ணுங்க 7 நாள் வரைக்கும். ஒன்ஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அது 7 நாள் உங்களுக்கு மைண்ட்ல பிக்ஸ் ஆகி நீங்க 7 நாள் கடந்து வந்துட்டீங்கன்னா செகண்ட் வீக்குள்ள போயிருவீங்க. சோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் வீக்ல ப்ராஃபிட் பண்ணிட்டோம் அண்ட் செகண்ட் வீக்ல நம்ம ப்ராஃபிட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் கான்பிடன்ஸோட வந்தீங்கன்னா செகண்ட் வீக்ல நீங்க ப்ராஃபிட் பண்ண போறது இல்ல. செகண்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி $3-5 ஃபர்ஸ்ட் வீக்ல எடுத்தீங்களோ அதை விட கொஞ்சமா $5-7 இல்லாட்டி $6 மாதிரி செகண்ட் வீக்ல கண்டினியூஸா 7 நாள் நீங்க ட்ரேட் எடுக்க போறீங்க. இந்த டைம்ல உங்களுடைய மைண்ட்ல எப்படி பிக்ஸ் ஆகும் அப்படின்னு சொன்னா, என்னால பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ஒவ்வொரு நாளும் ட்ரேட் பண்ண முடியுது, அதான் லாஸ் இல்லாம அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை நம்ம உள்ளுக்கே கிரியேட் பண்றோம். அதான் இன்னைக்கு சைக்காலஜி அப்படிதான் ஒர்க் பண்ணுது. ஒன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 2வது நாள் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, சரி 2வது வீக் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க சக்சஸ்ஃபுல்லா அப்படின்னு சொன்னா உங்களோட மைண்ட் செட் தேர்ட் வீக்குள்ள போயிடும். நீங்க தேர்ட் வீக்குள்ள என்ட்ரி ஆயிருவீங்க. இப்போ ஆக்சுவலான ட்ரேடிங்குள்ள வரீங்க. அதாவது ஒரு நாளைக்கு $7-15 மட்டும் நீங்க உங்களுடைய கேபிட்டலை ப்ராஃபிட்டை மெயின்டைன் பண்ணிட்டீங்கனாலே நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா இருப்பீங்க. அதை விட்டுட்டு ஒரு நாள்லயே $100-500 கொண்டு போறேன், $100-1000 கொண்டு போறேன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னா உங்களால பாத்தீங்கன்னா கேபிட்டல்ல க்ரோ பண்ண முடியாது. நீங்க இப்போ ஒரு செஷன்ல உங்களால 100-1000 போக முடியுமே தவிர உங்களால பாத்தீங்கன்னா லாங் டைமுக்கு ஒரு ட்ரேடிங் ஜேர்னில இருக்க முடியாது. சோ மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் வீக் உங்களோட கேபிட்டலை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு போறீங்க. செகண்ட் வீக்ல அந்த கேபிட்டல்ல இருந்து ஒரு சின்ன ரிஸ்க் ஒன்னு எடுக்க போறீங்க.
தேர்ட் வீக்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா உங்களோட டார்கெட் எவ்வளவு அப்படின்றது அதை நோக்கி நீங்க போக போறீங்க. சோ இதை கண்டினியூஸா நீங்க 21 நாளைக்கு நீங்க பண்ணிட்டீங்கனாலே நீங்க 60% வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய எமோஷனல் கண்ட்ரோல்ல, உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட்ல ஃபிட்டா இருக்கீங்கன்னு அர்த்தம். இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு எதுவும் எமோஷனல் கண்ட்ரோல் உங்களுக்கு வந்து பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொன்னா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரியான மோர் யூஸ்ஃபுல்லான எமோஷனல் கண்ட்ரோல் பிளஸ் மணி மேனேஜ்மெண்ட் வீடியோக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.